அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். வரக்கூடிய 6 மாதம், அதாவது 2026 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 6 மாதம் எப்படி இருக்குன்னு விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலம் ரொம்ப ரொம்ப அமக்கலமான காலம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய காலம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அதுதான் பல வகையிலும் நன்மைகள் இவங்களை தேடி வந்து கொண்டு இருக்கும். இவங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய காலம் இப்போதான் வந்து காலம் கைகூடி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அஷ்டமத்தில் குரு மறைஞ்சதாக இருக்கட்டும், அல்லது வந்து அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி எதுவாக இருக்கட்டும், பெரிய வகையான சோபிதத்தை வாழ்க்கையில் முன்னேற்றத்தை இப்போ கொடுத்துருக்காது. மாறுதலாக தடையை கொடுத்துருக்கும், தடை வச்சிருக்கும். அது எல்லாமே இப்போ என்ன ஆக போகுதுன்னா மாறப்போகிறது. ஏன்னா வந்து உங்களுடைய ஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் வந்து நல்ல இடம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல போகிறாரு. 5ஆம் இடத்துல சனி பகவானே ஒரு பார்வை வேலை செய்கிறாரு. 5ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்குறார். அது ஒரு பெரிய நன்மை. இந்த ராகு கேது பெயர்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 2026 நடக்குதுங்க. அது வந்து விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துலைய கேது, அதாவது உங்களுடைய 9ஆம் இடத்துல கேது பகவானும் 3ஆம் பாவத்திலே ராகு பகவானும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு கேது பயிற்சி. அதுவும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலனை கைமேலே தரக்கூடியதான பலனாக வருது. படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல நாட்டம் ஏற்படும். 9ஆம் இடம் வலிமையாகிறதுனால பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்வதற்கு நல்ல வாய்ப்புகள் இருப்பது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கும் நல்ல வாய்ப்பு இருக்கிறது. வீடு, மனை, மாளிகை போன்ற பல நல்ல விஷயங்கள் கட்டுவதற்கு, துவங்குவதற்கு, வாங்குவதற்கெல்லாம் நல்ல காலம் ஏற்படுதுங்க. அடுத்ததாக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, அதிசாரம் அடையக்கூடியதான குரு பகவான் அது வந்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 உங்களுடைய தனாதிபதியாகவும் புத்திரஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு அதிசாரம் அடைகிறார். இந்த அதிசாரம் அடையக்கூடியது வந்து பெயர்ச்சி கிடையவே கிடையாது. சரியாக பார்த்தீங்க அப்படின்னா 2027 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மறுபடியும் வக்கரம் பெற்று குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். அதுவரை இப்போ 10ஆம் இடத்துல போகிறத பெயர்ச்சின்னு சொல்லக்கூடியது அதிசாரம் தான் சொல்லணும். இந்த அதிசார காலத்தில் குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல போகிறதுனால தொழில் ரீதியான சில முடக்கங்கள் ஏற்படலாம். அதனால் மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள், இந்த மாதிரியான ஒரு மகான்களை போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது வியாழக்கிழமையில் நல்ல பலனை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். சிவாய நமக.